ஹாய் கேர்ள்ஸ், வெல்கம் டு மெக்கலக்ஸ். நீம் ட்ரெயினி இந்த வேர்டை கேட்காத ஒரு இன்ஜினியரே கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னால். ஸோ ஒரு எல்லாருக்குமே ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு நேமாக இருக்கும். இன்ஜினியரிங் முடித்தோடனே ஜஸ்ட் நம்ம என்ட்ரானோடனே நீம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜூனியர்ஸும் அடுத்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான எல்லாருக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ளஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். நீம் ட்ரெயினியாக போகலாமா வேணாமா, நீம் ட்ரெயினா என்ன, நீம் ஸ்கீமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். மேபி கண்டிப்பாக இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீம் ட்ரெயினி எல்லாருக்குமே ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு பேராக இருக்கும். ஓகேவா, நம்ம இன்ஜினியரிங் முடித்தோடனே சரி, ஜஸ்ட் ஒரு நான் சொல்கிறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறேன். இது மாதிரி சிவிலுக்கோ சிஎஸ்கோ பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்பெனி ஆல்சோ. ஸோ நீம் ட்ரெயினி மேக்ஸிமம் பார்த்தது வந்து நம்ம இன்ஜினியரிங் ஓரியன்டாக ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் மட்டும்தான் நீம் ட்ரெயினியாக கொடுக்குறாங்க. ஸோ சிவில் ஓரியன்ட் வந்து நீம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஸோ மெக்கானிக்கல் நான் சொல்கிறேன், மிச்சப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துங்க. ஒரு மெக்கானிக்கலில் ஒரு பிஇ முடிச்சோம்னு வச்சுக்கலாம், டேரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்து ஜாப்னு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு வாசலை திறந்து வச்சிருக்க ஒரு ஸ்கீம் தான் நீம் ஸ்கீம். ஸோ யார் வந்தாலும் இத்தனை பேர் வந்தாலும் வேலைக்கு எடுக்க ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அது நீம் ஸ்கீம்லாம் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது நீம் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். மற்றபடி நீம்னா அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீம்னா NEEM, அது என்னன்னா நேஷனல் எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் மிஷன். ஓகேவா, இது ஏஐசிடியும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளான் தான். ஸோ ஸ்கில் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்கில் இந்தியான்னு சொல்லிட்டு ஸ்கில்லை ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டதான் அந்த நீம் ஸ்கீம். பட் வந்து இது அவுட்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு ஸ்கில்லே இல்லாத ஒரு 1 இயர் வேஸ்ட் பண்ண வச்சு உன்னை அடித்து துரத்துண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீமாக வந்து இது மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது உண்மை, அதுதான். எனக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட சீனியர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களோட குரலாக வந்து என் குரல் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ நீம் ட்ரெயின்னா ஜஸ்ட் வந்து உங்களை ஒரு பெரிய கம்பெனி வச்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அசோக் லேலாண்ட் இருக்கட்டும், இல்லை சிஆர்ஐ பம்ப்ஸாக இருக்கட்டும், சம்வாட் எந்த கம்பெனி நீங்கள் டாப் எம்என்சி நினைக்கிற எல்லா கம்பெனியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஏஐசிடியில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. டைப் பண்ணி வச்சுட்டு மந்த்லி வந்து நீங்கள் எடுக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து எங்களோட ஸ்கில் இந்தியா, அதாவது வந்து நீம் ட்ரெயினியாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து நமக்கு ஏற்ற ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் உள்ளே ஜாயின் பண்ணிடுறோம். அஃப்கோர்ஸ் வேறு வழியுமே நமக்கு இல்லை. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பளம் கண்டிப்பாக வந்துடும். சம்பளம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9K கைக்கு வந்துடும். கைக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இன்ஜினியருக்கு 9K கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி நினைக்கும் போது நம்மளுமே ஜாயின் பண்ணிடுவோம். அங்கே என்னவா இருக்கும்னா, மெக்கானிக்கல் ஓரியன்ட் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஒரு SPM மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். டிவிஎஸ் மாதிரி கம்பெனி, அது மாதிரி பெரிய கம்பெனிலாம் SPM மிஷின்ஸ் நிறையா இருக்கும். அவங்க ப்ராடக்ட்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்னா ஒரு நட்டு போல்டு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருக்குன்னா அது தயாரிக்கிறதுக்காக தனியாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து நம்மளோட வேலை நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வேலை என்னவா இருக்குன்னா, மேபி வந்து அந்த ரா மெட்டீரியல் உள்ளே வச்சுட்டு அந்த டையோ நம்ம அதை அடிச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஜாபை வந்து வெளில எடுத்து போடுறது, அது வேலையாக இருக்கும். இல்லைனா வந்து பச்சை பட்டன், சிவப்பு பட்டன், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் மேபி உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கலாம். ரெட் பட்டன், க்ரீன் பட்டன். ஸோ க்ரீன் பட்டன் அடுத்தனா லோட் ஆகும், ரெட் பட்டன் அடுத்தனா ஆஃப் ஆகும். ஸோ இந்த வேலை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 64 பேப்பரை கிளியர் பண்ணிட்டு ஒரு ஒரு 20-30 லேபை கஷ்டப்பட்டு படித்து கிளியர் பண்ணிட்டு எத்தனை அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்தால் ஒரு பச்சை பட்டன் சேவ் பட்டன் கொடுத்து நம்மளை ஆஃப் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ காண்டாகும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயமா கண்டிப்பாக தெரியும். எந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கில் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஒரு பச்சை பட்டன் சேவ் பட்டன் அழுத்த சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் மிச்சங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. ஸோ நம்ம சுச்சுவேஷனுமே தான். நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம், நம்ம வளர்றது எல்லாத்துக்குமே பக்கத்து வீட்டுக்காரன் வச்சு தான். ஸோ என்னவா இருக்குன்னா, நம்ம 10th படிக்கும்போது சரி, நம்ம 10th மார்க் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான். ஸோ 12th மார்க்கும் சரி பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான். ஸோ என்ன பையன் பிஇ முடிச்சிட்டானே, என்ன வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுவும் கேட்குறது அவனாக இருப்பான். ஸோ அவனுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஜென்ரேஷன் மாறுறதுக்கான ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஒரு ஜென்ரேஷன் ஆகும். அது நம்ம ஜென்ரேஷனில் கண்டிப்பாக அது மாறிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு அவசரமான நிலை, பிஇ முடிச்சோமா ஒரு எங்கேயோ வேலைக்கு சேர்ந்துரும்டா, பக்கத்தில் உள்ள கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமையில நம்ம இருக்கும்போது இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு ஏற்படும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்கப்படுற டெசிஷன்ஸ் தான் இந்த நீம் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு 1 இயரை வேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயரை வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பே வந்து நம்ம ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச்சில் போயிடும். ஸோ
திருப்பியுமே பக்கத்து வீட்டுக்காரனுக்காக வாழாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம என்ன படித்தோம், என்ன முடிச்சிருக்கோம், பிஇ முடிச்சிருக்கோமா, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணுமா, நம்ம படித்த விஷயங்கள் வந்து எங்கே யூஸ் ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு ஒரு 1 இயர் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக கற்றுக்கிட்டு எந்த ஃபீல்டில் போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண என்னமோ நீம் ட்ரெயினியாக போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீம் ட்ரெயினியாக போகிறோமோ இல்லையோ நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம கண்டிப்பாக போயாகணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி மட்டும் கண்டிப்பாக எடுங்க லைஃப்பில். 1 இயர் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் கேட்டால் கூட பரவாயில்ல, நம்ம வீடு மாற்றி விட புது வீடு மாற்றி போயிருங்க வேறு இடத்துக்கு. பக்கத்து வீட்டுக்காக நம்ம வாழ போடல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் நமக்கு சோறு போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம பேரண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள், புரிய வைங்க. இன்னும் ஒரு 1 இயர் நான் இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறேம்மா என்னென்ன விஷயங்களா, தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத வீட்டில் தெளிவாக புரிய வைங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ பிஇ படித்தா வேலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கருத்து கன்க்ளூஷன் தான், கண்டிப்பாக பொறுமையாக போங்க, கண்டிப்பாக லைஃப் கிடைக்கும். நீம் ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு கண்டிப்பாக உங்களோட 1 இயர் லைஃப் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த 1 இயர் நீங்கள் வீட்டில் இருந்து சாஃப்ட்வேர் படிக்கிறதோ இல்லை சம்வாட் ஏதோ ஒரு விஷயம், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதோ, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்து நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ சாஃப்ட்வேர் சம்வாட் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இது என் வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.